யார் அது அனுமதி இல்லாம உள்ள போறது? பர்மிஷன் எங்கே வாங்கணும்? உள்ளதான். அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல எல்லாம் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. யாரை பார்க்கணும் நீங்க? பிரியா. எந்த ரூம்னு சொல்ல முடியுமா? ரூம் நம்பர் 18. ஓ அவங்களா? குழந்தை கூட இருக்கு. யோ உனக்கு என்ன பைத்தியமா? நான் 4 நாள் தான் ஊர்ல இல்ல, அதுக்குள்ள குழந்தை பிறந்துருச்சா? பேர் கூட வச்சிருப்பியா? இல்ல சார், அந்த அம்மா மேட்டனோட பர்மிஷன் வாங்கி ஒரு குழந்தைய தான் ரூம்ல தங்க வச்சிருக்காங்க. யோ அது வேற யாராவது இருக்கும். ரூம் நம்பர் 18ல ஃபைனல் இயர் MBBS படிக்கிற பிரியாங்கிற பொண்ணை தான் நான் பார்க்கணும். இல்ல சார், இந்த நேரத்துல ஆம்பளைங்க யாரும் உள்ள போறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. நீங்க இங்கே இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். இருவாஜார கோச்சிக்காத. இப்ப என்னன்னா, நீ உள்ள போய் வேற யாரையா கூட்டிட்டு வருவ, மறுபடியும் கொண்டு போய் விடணும், திரும்பவும் வேற யாரையா கூட்டிட்டு வருவ. எதுக்கு வம்பு? நீனு நானும் ஒன்னா உள்ள போயிட்டேன்னு வச்சுக்க, எனக்கு அந்த பொண்ணு நல்லா தெரியும். 3 பேருமே கேட்டுட்டு வந்து பேசிடலாம். எப்படி ஐடியா? நல்ல ஐடியா. வா போவோம். பிரியா, பிரியா. ராஜா, நீங்களா? எப்ப ஊர்ல வந்தீங்க? இப்பதான். இவங்க தான் பிரியா. இவங்க கிட்ட தான் பேசணும்னு சொன்னா. பேசலாமா? சீக்கிரமா வாங்க சார், என் பழப்புல மண்ணாளி போட்டுறாதீங்க. இவன் என்ன சொன்னா? என்ன சொன்ன? உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னான். உண்மைதான், குழந்தை இருக்கு. வாட்? குழந்தை உனக்கா? நான் ஒண்ணு தப்பு இல்லையா? நினைப்பா பாரு, இங்க கண்ணே என் கூட இருக்கான். கண்ணா உன் கூட இருக்கானா? ஏன்? ஜானகி அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க தெரியுமா? வாட்? எங்க அம்மாவா? ஆமா, உள்ள வாங்க, விவரமா சொல்றேன். ஏன் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? இங்க இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா நானும் கண்ணனும் எங்க அப்பா வீட்டுக்கு போறதுதான் நல்லது. சுஜி, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுறேன்? இன்னும் என்னங்க நடக்கணும்? எத்தனை நாளைக்கு தான் நாம இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்க முடியும்? ஒரு நாளைக்கு அக்காவுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அக்கா தங்கச்சிக்குள்ள 1000 சண்டைங்க வரலாங்க, ஆனா சக்காலத்து சண்டை மட்டும் வரவே கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். நீ வீட்டை விட்டு போயிட்டா ஜானகி யார் கவனிக்கிறது? இத்தனை நாளும் வெளியுலகம் தெரியாம ஜெயில் கைதியா இருந்தவன் கூட பிறந்தவளை நீ தானே கூட இருந்து கவனிக்கணும். இல்லைங்க, நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களோட சொந்தத்தை சுகத்தை கடவுளா நினைக்கிற உங்களை கூட அவங்க கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டேங்கிற நினைப்பு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டே இருக்கு. விஜய், வீணா எதையோ நினைச்சு மனசை போட்டு குறைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் ஒரே செடியில பூத்த ரோஜா மாதிரி. ஆமாங்க, நாங்க 2 பேரும் ஒரே செடியில தான் பூத்தோம். ஆனா எங்க அக்கா சிவப்பு ரோஜா, நான் வெள்ளை ரோஜா. முத்தப்பா, ஐயா எங்க? சாப்பாடு ரெடியா இருக்கு, வர சொல்லு. அம்மா, ராஜா, 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 என்னோட ராஜா, ராஜா, நீ என்ன அம்மாவை கூட்டியா கண்ணா? நீ எவ்வளவு பெரியவனா வளர்ந்துட்ட ராஜா, ராஜா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.